அன்பானவர்களே, மறுபடியும் இந்த புதன் மாலைகளிலே இல்லங்களிலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவைக்கிறேன். இந்த லென்த்து நாளின் ஆராதனை உங்களுக்கு மிக பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமும் இருப்பதாக. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, நம்மை தொடர்ந்து வாழ்த்தி வழி நடத்துவாராக. நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோமாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இயேசுவே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த லெந்து மாலை வேலையிலே எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, உம்முடைய வார்த்தை நித்தியமானது, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய ஆத்துமாவுக்கு ஜீவ அப்பமாகவும் ஜீவ தண்ணீராகவுமோ இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த நேரத்தை நீர் பொறுப்பெடுத்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் எங்களுக்கு போதிக்கவும் நீ ரபியாய் கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இல்லங்களிலே கூடி அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு தங்கீரும் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு நீர் பேச நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மகிமையை காண கிருபை தருவீராக. சகல துதி கன மகிமை இயேசுவுக்கு செலுத்தி இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மாலே வணக்கம். தொடர்ந்து நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் மார்க்கின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 12-13. மார்க்கு 1 அதிகாரம் வசனங்கள் 12-13 நாம் வாசிக்க கேட்போமாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 12-13. ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே உங்களோடு நான் பேச போகிற காரியம் என்னவென்றால் சோதனைகள். பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் சோதனைகள். இன்றைக்கு இந்த சோதனைகளை குறித்து சற்று ஆழமாக சிந்தித்து தியானிப்போமாக. சோதனை என்றால் ஒரு தூண்டுதல், ஒரு தீமையான காரியத்தையோ ஒரு பொல்லாத காரியத்தையோ ஒரு தவறாத காரியத்தையோ நமக்குள் இருந்து ஒரு தூண்டுதல் வருவதுதான் சோதனை. ஆகவே சோதனை என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு உள்ளான தீமைக்கு செய்கின்ற ஒரு உள்ளான ஏவுதலாக காணப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பங்காய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சோதனைகளை கடந்து செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே சோதனை என்று நாம் ஆழமாக பார்க்கும் பொழுது ஒரு உள்ளான தீமை செய்கிற ஒரு தூண்டுதல் சொல்லி நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் உண்டு, வித்தியாசமான சோதனைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் நாம் சோதனைகளே கடந்து செல்ல அவசியமாய் காணப்படுகிறது. யாக்கோபு இந்த சோதனைகளை குறித்து என்ன சொல்லி நாம் பார்ப்போமாக. யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 13-14. யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 13-14 சோதனைகளை குறித்து சில காரியங்களை யாக்கோபு நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவருமல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, இந்த யாக்கோபு முதல் அதிகாரம் 13-14 வசனத்திலே 4 காரியங்களே யாக்கோபு சோதனைகளை குறித்து நமக்கு எழுதி வெளிப்படுத்தியிருக்கிறார். முதலாவது காரியம், நமக்கு எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அப்படி என்றால் உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு சோதனைகள் உண்டு என்று சொல்லி முதலாவது ஒரு காரியத்தை, ஒரு குறிப்பை யாக்கோபு நமக்கு அங்கே தெளிவாக சொல்லுகிறார். உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனைகள் உண்டு. இரண்டாவதாக யாக்கோபு வெளிப்படுத்துகிறார், ஆண்டவர் நம்மை தீமையினாலே சோதிப்பதில்லை. ஆண்டவர் நம்மை தீமையினாலே சோதிப்பதல்ல. ஆண்டவர் நம்மை பரீட்சை பார்த்து நமக்கு நன்மையானவைகளுக்காக அவர் நம்மை ஒரு வேளை பரீட்சைத்து பார்ப்பார். அவர் தீமையை கொண்டு ஒருவரும் அவர் சோதிப்பதில்லை. ஆகவே இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் நம்மை தீமையை கொண்டு அவர் சோதிப்பதல்ல. மூன்றாவதாக இந்த பக்கத்திலே அங்கே யாக்கோபு எழுதுகிறார், ஆண்டவர் நம்மை ஒரு பொழுதும் சோதிக்க மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை ஒரு காலமும் சோதிக்கப்படுவதே இல்லை என்று சொல்லி திட்டம் தெளிவாக அந்த வசனங்களிலே அவர் எழுதியிருக்கிறார். கடைசியாக அவர் அழகாக எழுதி முடிக்கிறார், சோதனைகள் நம்முடைய சொந்த சுய இச்சையினாலே அது காணப்படுகிறது. அதுக்குள் நாம் விழுந்து சிக்கி தவித்து மாட்டிக்கொண்டு சொல்லி சோதனைகள் நமக்கு நம்முடைய சுய இச்சையினாலே அது வருகை சொல்லி அவர் தெளிவாக சொல்லி முடிக்கிறதே நாம் பார்க்கலாம். நாம் எல்லாருக்கும் சோதனை உண்டு. ஆண்டவர் நம்மை தீமையை கொண்டு சோதிப்பதே இல்லை. ஆண்டவர் ஒருவரையும் சோதிப்பதல்ல. சோதனைகள் நம்முடைய சுயத்தின் இச்சையினாலே சிக்கி நாம் சோதனைக்குள் விழுந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, சோதனை நல்லது. சோதனைக்குள் விழுந்து போவது பாவம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனைகள் நல்லது, ஆனால் சோதனையிலே நாம் விழுந்து போவது பாவம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். My dear friends, this Wednesday's message is taken from Mark chapter 1 verses 12 and 13, and the title is called Temptations. Temptation means a strong desire to do something wrong. Temptation means a strong desire to do something wrong. Temptations are a part and parcel in our lives. Each and every day we have to face temptations in our lives. Temptations are good, but falling into temptation is sin. Dear friends, temptations are good, but falling into temptations is sin. When we refer to James chapter 1 verses 13 and 14, we can learn 4 things from these
two verses. The first thing, we all have temptations in our life. Secondly, God does not tempt us with evil. Thirdly, God does not tempt us. Glory to the name of the Lord. And fourthly, we are tempted by our own self-lust. Therefore, in James chapter 1, verses 13 and 14, James reveals that we have all have temptations. God does not tempt us with evil. God does not tempt us, and temptations are a result by our own self-lust, which leads us to our fall. Therefore, my dear friends, in our daily lives, we have to face and go through a lot of temptations. தேவ பிள்ளைகளே, முதலாவதாக சோதனைகள் எங்கே இருந்து வருகிறது சொல்லி நாம் பார்க்க வேண்டும். சோதனைகள் நமக்கு எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி நாம் முதலாவது பார்க்க பொழுது, முதலாவதாக தேவ பிள்ளைகளே, சோதனைகள் உலகத்திலிருந்து வருகிறது. உலகத்தின் ஆசா பாசங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் தீமையான காரியங்களே நாம் பார்க்கும் பொழுது நாம் அதுக்குள் முழுவதற்கு உலகம் முதலாவது சோதனையை நமக்கு கொண்டு வருகிறது. உலகத்தின் அந்தஸ்து, உலகத்தின் பண வசதி, உலகத்தின் ஏக்கம், உலகத்தின் ஆசா பாசங்கள் நமக்கு சோதனைகளே வருவிக்கிறது. ஆகவே முதலாவது சத்துருவு என்னவென்றால் சோதனைக்கு உலகம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சத்துருவு சோதனை என்னவென்றால் நம்முடைய சொந்த மாம்சம். இந்த மாம்சம் பலவீனது. மாம்சத்திற்கும் ஆவியானவருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அநேக வேலை போராட்டமாக இருக்கிறது. ஒன்றுக்கு ஒன்று அலசலாக மோதி கொண்டிருக்கிறது பார்க்கும் பொழுது இரண்டாவது சத்துரு நம்முடைய மாம்சம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் ஜெபிக்க சொல்லுவார், மாம்சமானவர் நித்திரைக்கு போ என்று சொல்லுவார். ஆகவே இந்த மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அனுதினமும் போராட்டம் உண்டு. ஆகவே நம்முடைய மாம்சம் பலவீனமாக இருக்கிறபடியினாலே சோதனைகள் இந்த மாம்சத்தினாலே நமக்கு வருகிறது. மாம்சத்தின் இச்சைகளினாலே நாம் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் சோதனைகளே நமக்கு வரவிக்கிறது. இரண்டாவதாக நம்முடைய சொந்த மாம்சமே சோதனைகளே நமக்கு வரவிக்கிறது. மூன்றாவதாக பிசாசானவன், சத்ருவானவன், பொய்க்காரனாகிய பிசாசு நமக்கு சோதனைகளே வருவிக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் பேசி அவன் நம்மை பாவத்திற்குள் இழுத்து செல்கிறான். ஆகவே பிசாசானவன் நமக்கு சோதனைகளே கொண்டு வருகிறான். பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது நாம் சோதனைகளே மேற்கொள்ளலாம். ஆகவே 3 இடங்களிலிருந்து நமக்கு சோதனைகள் வருவது உண்டு. உலகத்திலிருந்து, உலகத்தின் இச்சைகளிலிருந்து, மாம்ச இச்சைகளிலிருந்து, நம்முடைய சொந்த மாம்சத்திலிருந்து, மூன்றாவதாக பிசாசானவன் நமக்கு சோதனைகளே கொண்டு வருவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து, பிசாசினால் நமக்கு சோதனை வருகிறது முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Dear friends,
From where does temptation comes? Temptation comes first from the world, the lust of the world. Secondly, from our own flesh, the lust of the flesh. And thirdly, from the devil, the greatest liar. Therefore, dear friends, temptation comes from the world, from the flesh, and from the devil. சோதனைகள் நம்மை என்ன செய்யும்? சோதனைகள் நம்மை என்ன செய்யும்? முதலாவது, சோதனைகள் நமக்கு பயத்தை கொண்டு வரும், கவலைகளை கொண்டு வர செய்யும், நம்மை தடுமாற வைக்கும். ஆகவே சோதனை நமக்கு கவலைகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், பயத்தை நமக்கு முதலாவது கொண்டு வரும். இரண்டாவதாக, சோதனைகள் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத படிக்கு, தேவனை விட்டு விலகுவதற்கு சோதனைகள் நமக்கு அமையும். ஆதாம் ஏவாள் சோதிக்கப்பட்டு சோதனைக்குள் விழுந்தவுடனே அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அதே போல சோதனை வரும் பொழுது, நாம் சோதனைக்குள் கீழ்ப்படிந்து விழும் பொழுது, சோதனையானது நமக்கு தேவ பயத்தை கொண்டு வராதபடிக்கு, தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு தூரமாக விலகி ஓடுவதற்கு, தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நம்மை அது ஆட்கொண்டு வழி நடத்தும். ஆகவே சோதனைகள் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாத படிக்கு நம்மை அது மேற்கொள்ளும். மூன்றாவதாக, சோதனைகள் நம்முடைய விசுவாசத்தை குன்றி போடும், விசுவாசத்தை குறைத்து போடும், தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அது அழித்து விடும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, சோதனைகள் நம்மை பயத்திற்குள் வழி நடத்தும். இரண்டாவதாக, தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக மாற்றும். மூன்றாவதாக, நம்முடைய விசுவாசத்தை கலைத்து குன்றி போடும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Dear friends, what temptation does in our lives? Firstly, temptation leads us to worry and to fear. Secondly, temptation leads us to disobey God, as we can see in the life of Adam and Eve. And thirdly, temptations weakens our faith and we fall in faith with the Lord. Temptations leads us to worry and fear. Temptations leads us to disobey God, and temptations makes us or weakens our faith. Therefore, my dear friends, we have to be very alert to avoid temptations that we face in our lives. தொடர்ந்து நாம் பார்ப்பது என்னவென்றால், சோதனைகளை மேற்கொள்வதற்கு, சோதனைகளே நாம் ஜெயம் எடுப்பதற்கு இயேசு நமக்கு என்ன செய்தார்? சோதனைகள் உலகத்திலிருந்து வருகிறது, சோதனைகள் மாம்சத்திலிருந்து வருகிறது, சோதனைகளே பிசாசு கொண்டு வருகிறான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 சோதனைகளை மேற்கொள்வதற்கு அவர் என்ன செய்தார் சொல்லி நாம் பார்த்த பிறகு, நாம் விசுவாசிக்க கூடும் எல்லா சோதனைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மேற்கொண்டு விட்டார் என்று சொல்லி, அவர் சோதனைகளை மேற்கொள்கிறவர் சொல்லி நாம் அறிந்து விசுவாசித்து புரிந்து கொள்ள முடியும். முதலாவது சத்துரு உலகம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை என்ன செய்தார்?
யோவான் 16வது அதிகாரம் வசனம் 33 நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 16 வசனம் 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் சோதனைகள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயிச்சேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்திலே உங்களுக்கு சோதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் சொல்லி இயேசு சொல்கிறார். நான் உலகத்தை ஜெயிச்சேன். எப்படிப்பட்ட உலக சோதனைகள் உங்களுக்குள் வந்தாலும், சோதனைகள் உலகத்தில் வருகிற எல்லா சோதனைகளையும் இயேசு நமக்கு மேற்கொண்டு விட்டார். இயேசுவின் நாமத்திலே எல்லா உலக சோதனைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக. இரண்டாவதாக நமக்கு சோதனை மாம்சத்தில் வகித்துள்ளே நாம் பார்த்தோம். இந்த மாம்சத்தை இயேசு எப்படி மேற்கொண்டார்? மாம்சத்தின் சோதனைகளை இயேசு எப்படி மேற்கொண்டு நாம் பார்ப்பதற்கு வசனம் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 16. 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்க நாம் கேட்போம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையான ரகசியம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளும்படியாக, மாம்சத்தின் இச்சைகள் நமக்குள் காணப்படுகிற எல்லா பாவ செயல்களையும் அவர் மேற்கொள்ளும்படியாக, அவர் பரலோகத்திலிருந்து தாள பூமிக்கு மனுக்குலம் எடுத்து இரத்தத்தோடு சரீரத்தோடு நமக்காக வெளிப்பட்டார். இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டதுனாலே மாம்சத்தின் எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு இயேசு இன்றைக்கும் ஜீவனுள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை சேர்வதாக. இரண்டாவது சத்துரு நம்முடைய சொந்த மாம்சம். எல்லா மாம்சத்தின் பாவங்களையும் எல்லா மாம்சத்துக்கு விரோதமாய் வருகிற இச்சைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் மேற்கொள்ளும்படியாக அவர் நமக்காக பரலோகத்திலிருந்து மனித ரூபம் எடுத்து நமக்காக சரீரமாய் இரத்தமாய் மனித குலம் எடுத்து நம்முடைய சத்துருவாகிய மாம்சத்தை சிலுவையிலே மேற்கொண்டார். அவர் பரிசுத்தமாய் பிறந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். உலகத்தின் மனிதனுடைய எல்லா சரீரத்தின் சோதனைகளையும் மாம்சத்திலே வருகிற கேடுகளையும் அவர் மேற்கொண்டார். மாம்சத்தின் சத்துருவை இயேசு மேற்கொண்டு விட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய சத்துரு பிசாசானவன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வேதம் சொல்கிறது. 1 யோவான் 3:8 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1 யோவான் 3:8 நாம் வாசிக்க கேட்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில்
பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. இயேசுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிசாசை கொண்டு எல்லா தந்திரங்கள் மந்திரங்கள் சாப கட்டுகளையும் உடைக்கும்படியாக அதை மேற்கொள்ளும்படியாக பிசாசுடைய தலையை சிலுவையிலே நசுக்கி விட்டார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்திலே, இயேசுடைய சரீரத்திலே, இயேசுவின் வல்லமையிலே நாம் பிசாசை மேற்கொள்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு அணுகாத படிக்கு, பிசாசு நெருங்காத படிக்கு, பிசாசு உங்களுக்கு சோதனைக்குள்ளார படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுடைய எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டு ஜெயமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்து விட்டார், மாம்சத்தை ஜெயித்து விட்டார், பிசாசை அவர் வென்று விட்டார். இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லா சோதனையும் மேற்கொள்ள வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் நாமத்திற்கு கனம் சேர்வதாக. My dear friends, what Jesus did to overcome the temptations we face in life. First, John 16:33, Jesus said, I overcame the world. Whatever temptations that we face in the world, Jesus has already overcome all the temptations of the world, and you can live a victorious life. Secondly, our enemy is the flesh. Our temptation comes from the flesh. And in 1 Timothy chapter 3 verse 16, it says, God manifested in the flesh. Jesus came in the flesh, he led a holy life, and he died with a pure and holy blood, and the blood of Jesus can cleanse all the lust of our body, all the sins of the world. Therefore, Jesus came in a human form, in blood and in the body, so he overcame the body. And thirdly, our temptations come from the devil, and 1 John chapter 3 verse 8, Jesus came to destroy the works of the devil. So temptations come from the world, from the flesh, and from the devil, and we have the victorious one, Jesus Christ, who overcame the world, who came in the flesh, and who came to destroy the works of the Lord. Let the name of the Lord be glorified. தேவ பிள்ளைகளை கடைசியாக சோதனை நேரங்களிலே, சோதனை காலங்களிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? சோதனை வரும் பொழுது யார் நமக்கு உதவி செய்வார்? சோதனை நெருங்கும் பொழுது யார் நமக்கு துணை இருப்பார்? சோதனை வரும் பொழுது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விட்டாரா சொல்லி பல குழப்பங்கள் வருவது உண்டு. இந்த வேளையிலே சோதனை நேரத்தில் நமக்கு 3 ஆதரவுகள் உண்டு, 3 துணை செய்கிறவர்கள் உண்டு. 3 காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, சோதனை நேரத்தில் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, glory to God. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சோதிக்கும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை விட்டு விலக மாட்டார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தனிமையிலே வனாந்தரத்திலே யாரும் இல்லாத இடத்திலே
அவர் வாசித்து ஜெபித்து கொண்டிருந்தார். பிசாசானவன் சோதிக்க வரும்பொழுது அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு அவருக்கு துணை இருந்தார். தேவ பிள்ளைகளே, அறிந்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். முதலாவதாக சோதனை நேரத்தில் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், சர்வ வல்லவர் உங்களோடு இருக்கிறார். எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். இரண்டாவதாக தேவ தூதர்கள் சோதனையின் மத்தியிலே இருக்கிறார். இயேசு சோதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் அவரை பணிவிட செய்தார்கள். நம்மளை சுற்றிலும் திரளான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களிலே நாம் அதை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவ தூதர்கள் நாம் சோதிக்கும் பொழுது அவர் நம்மை சுற்றிலும் திரளான தேவ தூதர்கள் நமக்கு துணை இருந்து எல்லா சோதனைகளே நாம் மேற்கொள்வதற்கு அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக தேவ வசனம், தேவ வாக்கு தத்துவங்கள் நமக்கு இருக்கிறது. இயேசு சோதிக்கும் பொழுதெல்லாம் வேத வசனத்தை கொண்டு அவர் சோதனைகளை ஜெயித்தார். அதே வசனங்கள் நமக்கும் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, நான் உங்களை கைவிட்டுள்ள தேவன். அவர் எப்பொழுதும் சோதனை நேரங்களிலோ நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் நமக்கு என்றைக்கும் சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறது. வேதத்தை வாசியுங்கள், சோதனைகள் கடந்து ஓடிவிடும். ஆகவே சோதனை நேரத்தில் நமக்கு 3 துணை உண்டு. முதலாவது ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். இரண்டாவதாக தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் திரளான தூதர்கள் நம்மை பாதுகாத்து கொள்வார்கள். மூன்றாவதாக தேவனுடைய வசனங்கள் எப்போதும் கையில் இருக்கிறது. இவைகள் நாம் சோதனைக்குள் விழாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். Dear friends, who helps us in our times of temptations? Firstly, the Holy Spirit is in us. He will take care, He will protect us from our temptations. Jesus was in the wilderness for 40 days. There was no one but the Holy Spirit was with Jesus. It protected Jesus from the temptation. Secondly, angels, God's angels ministered to Jesus in the wilderness. Every day when temptations come, the angels of God are surrounding us and protecting us from our temptations. And lastly, God's words and His promises are always in our hands to protect us from falling into temptations. The words of the Lord says, I am with you till the end of the earth. I will not forsake you. I will never forsake you. I will never leave you. All these promises and the words of God will enable to stand against all the temptations of the world. The Holy Spirit, God's angel, and God's words are our protection and defense in times of temptation. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனைகள் வருவது உண்டு. நாம் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், மத்தேயு 6:13 நாம் அனுதினம் சொல்லி ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். மத்தேயு 6:13.
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை சோதனைக்குள் பட பண்ணாமல் தீமை நின்று தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி, ஆண்டவரே தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினம் ஒப்பு கொடுத்து செல்லும் பொழுது வாழ்க்கையிலே வருகிற எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. My dear friends, daily we should pray as the Lord has taught us. Lead us not into temptation, as we see in Matthew chapter 6 verse 13. Lead us not into temptation. Every day pray and ask the Lord not to lead, not for us to fall into temptation. And the Lord will be with you and He will guide you. God bless all of you. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அனுதினம் காலையில் எழுந்து, ஆண்டவரே சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் என்னை ரட்சித்துக் கொள்ளும், என்னை காத்துக்கொள்ளும், எனக்கு துணை நில்லும் என்று சொல்லி நாம் ஜெபித்து நம்முடைய நாளை நாம் ஆரம்பித்து நடக்கும் பொழுது ஆண்டவர் அனுதினமும் எல்லா நாசங்கள் மோசங்கள் சோதனைக்கு விலகி நமக்கு துணை நின்று எல்லா வாழ்க்கையின் சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு வல்லமையின் அபிஷேகத்தையும் வல்லமையின் பலத்தையும் வெள்ளமையான ஒரு விசுவாசத்தை கொடுத்து நம்பிக்கை கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. நம் கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமாக. ஜெபம் செய்வோம். இயேசுவே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சோதனைகளை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே இந்த மாலை வேலையிலே சோதனைகளை ஜெயிச்சவராய், சோதனைகளை வென்றவராய், சோதனைகளை மேற்கொள்ளவராய் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காண்கிற எல்லா சோதனைகளையும் இயேசுவின் நாமத்திலே மேற்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுத்ததற்காக, வெற்றியை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு காலையிலே எழுந்து தகப்பனே, நாங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் சோதனைக்குள் விழுந்து போகாத படுக்கு எல்லாவற்றும் மேற்கொள்ளும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து செல்லும்படியாக கிருபை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியின் துணையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தேவ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் சோதனைகளை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பலனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பிள்ளைகளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழி நடத்துவீராக. குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. கண்ணீர்களை துடைப்பீராக. ஒரு சந்தோஷம், சமாதானம், மனம் மகிழ்ச்சி ஒவ்வொரு குடும்பத்திலையும் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதித்து தொடர்ந்து நீர் வழி நடத்துமாறு எங்களுக்காக மரித்து உயிர்த்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.